ஹாய் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். இப்போ குட்வில் அப்படின்னா என்னென்னா ஒரு குட் நேம். அந்த குட் நேம் எப்படி கிடைக்கும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸோட லொக்கேஷன், குவாலிட்டி, குவான்டிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு குட் நேம் கிடைக்கும். அதே மாதிரி ரெப்புடேஷன் ஆஃப் பிஸ்னஸ். ரெப்புடேஷன்னா நல்ல ஓல்டு ஷாப்பாக இருக்கும், காலங்காலமாக அந்த ஷாப்பில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைச்சா நம்ம அந்த ஷாப்புக்கே போய் தான் நம்ம என்ன செய்வோம், ப்ராடக்டாக வாங்குவோம். அந்த மாதிரியும் ஒரு குட் நேம் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் வேல்யூவில் அந்த பிஸ்னஸ் அந்த ஃபேம் ப்ரெசன்ட் வேல்யூவில் எவ்வளோ இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அதுவும் ஒரு குட் நேம். அதே மாதிரி குட்வில்ங்கிறது ஒரு அசட்டு. நமக்கு தெரியும், 11th படிச்சிருப்போம். குட்வில்ல எந்த சைட் போடுவோம், அசட் சைட் போடுவோம். அந்த குட்வில் அசட்னாலும் இன்டான்ஜிபிள் அசட். இன்டான்ஜிபிள் அசட்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்து. அதை உணர மட்டும்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. இப்போ அதில் நம்ம சம்மு போடுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், செகண்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், தேர்டு கேபிட்டலைசேஷன் மெத்தடு. அதில் ஃபஸ்ட்டில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 2 சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட்டில் 3 இது இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆனிட்டி மெத்தட், கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதே மாதிரி தேர்டு ஒன்று கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில எரரெல்லாம் இருக்கும். அந்த எரரெல்லாம் நம்ம ப்ராஃபிட்டை பாதிக்கும். அந்த மாதிரி எரரெல்லாம் ரெட்டிஃபை பண்ணால் நமக்கு என்ன செய்யும், ரெட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆக்சுவலான கரெக்டான ப்ராஃபிட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 1, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். The following are the profits of a firm in the last 5 years. 2014 10,000, 2015 11,000, 2016 12,000, 2017 30,000, 2018 14,000. Calculate the value of goodwill at 2 years purchase of average profit of 5 years. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும். இப்போ குட்வில் கண்டுபிடிக்கணும்னா அதுக்காக ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் எண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், கால்குலேஷன் ஆஃப் குட்வில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குட்வில்கான ஃபார்முலா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம புக்கில் பார்த்தோமா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது இல்லை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 2. அப்போ இங்கே எதுவுமே இல்லை, கொஸ்டின் மார்க். இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எங்கே இருக்குது, சம்மில் பார்த்தோம் பாருங்கள். இந்த 2014 10,000, 15 11,000, 16 12,000, 17 13,000, 18 14,000. இப்போ இந்த 5 இயர்ஸ் 10,000, 11,000, 12,000, 13,000, 14,000 இந்த 5 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் என்னது, 10, 11, 12, 13, 14 இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 60,000 வரும். இந்த 60,000 டிவைட நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, 1, 2, 3, 4, 5 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டு. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 60 5ஆல் அடித்தா எவ்வளோ வரும், 12 × 5 60. அப்போ 30 மேலே போனால் 12,000. இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 12,000. இப்போ இங்கே அந்த 12,000 போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஏற்கனவே 2 போட்டாச்சு. இப்போ 12,000 × 2 போட்டால் 24,000. இதுதான் குட்வில். ஓகே, தேங்க்யூ.